வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழையசோறு பச்சைமொளகா தாங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் குக் வித் கோமாளியில் ஷெரின் அவங்க செஞ்ச வாட்டர்மெலன் கோஃப்தா கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம கோஃப்தா பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அரை வாட்டர்மெலன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வாட்டர்மெலனில் இருக்கிற இந்த ஒயிட் கலர் பார்ட்டை மட்டும் நாம் கிரேட்டர் வச்சு துருவி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா துருவியாச்சு. இப்போ இந்த வாட்டர்மெலனில் நிறைய தண்ணி இருக்கிறதுனால இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் ஒரு கிளாத்தில் போட்டுட்டு இந்த வாட்டர்மெலனை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் இருக்க தண்ணி நம்மளுக்கு தேவைப்படாது, அந்த சக்கை மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி எல்லாத்தையும் இது போல் நல்லா இருக்க பிழிஞ்சு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாட்டர்மெலனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இது போல் கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இது கூட அரை பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடயே ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஒரு 1/4 கப் அளவு கடலை மாவு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது போல் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இது போலயே மீதம் உள்ள எல்லாத்தையும் நம்ம உருண்டைகளாக உருட்டிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் உருட்டியாச்சு. அடுத்ததான் இது எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோஃப்தா பால் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போதுல எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பால் ஒரு சைடு ஃப்ரை ஆன பிறகு பொறுமையாக திருப்பி போட்டு எல்லா சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கோஃப்தா பாலை கொஞ்சம் பொறுமையாக திருப்பி போடுங்க, இல்லாட்டி டக்குன்னு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கோஃப்தா பால் எல்லாமே எல்லா சைடும் நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்த பிறகு இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு இதில் 2 பெரிய வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூட 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகா சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் இதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், அடுத்து அரை டீஸ்பூன் போல் சீரகம், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுலாம். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு நாம் அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காய பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காய பேஸ்ட்டு சேர்த்த பிறகு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் நம்ம இதில் 2 தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த அரைச்ச தக்காளியும் இது கூட சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போய் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கணும். அடுத்ததான் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த கிரேவியை திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டலாம். கலந்து விட்டுட்டு அடுப்பை குறைவாக வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த கிரேவியை ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது போல் கிரேவி நல்லா கொதித்த பிறகு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வாட்டர்மெலன் கோஃப்தா சேர்த்துக்கலாம். இந்த கோஃப்தா பாலில் சேர்த்த பிறகு பொறுமையாக இந்த கிரேவியில் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை குறைவாக வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த கிரேவியை திரும்பவும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த கோஃப்தா சேர்த்த பிறகு கிரேவி 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளோட வாட்டர்மெலன் கோஃப்தா கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பிளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வர குக் வித் கோமாளியில் ஷெரின் அவங்க செஞ்ச வாட்டர்மெலன் கோஃப்தா கறி
சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த கோஃப்தா கறியோட சப்பாத்தி, நான், பரோட்டா வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.